ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடுறாள். குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள் புரிவாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து ஐவர் மலைக்கு செல்லுதல். தலைப்பு ஐவர் மலைக்கு செல்லுதல். குருதேவர் ஐவர் மலைக்கு கூட்டிக் கொண்டு போ என்றார். ராமசாமி நாயுடு தோட்டத்தில் கரும்பு வெட்டாகி ஆலை ஆடிக்கொண்டிருந்தது. அதனால் கரும்பு தோட்டத்திற்கு குருதேவரை கூட்டிக் கொண்டு போய் விட்டு நாளை ஐவர் மலைக்கு போகலாம், அங்கு வேண்டிய வசதிகளை செய்து வைக்க ஆட்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எங்களை கரும்பு தோட்டத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கு கரும்பு ஆலை ஆடும் பக்கம் கொட்டகையில் இருக்கச் செய்தார் குருதேவர். அந்த கொட்டகையை சுற்றிலும் கரும்பு தோகை காயப்போட்டு இருந்தார்கள். அன்று இரவு 1 மணி சுமார் இருக்கும். கொட்டகையிலிருந்து உருண்டு கொண்டே போய் கரும்பு தோகையில் தீயை வைத்து விட்டார். அவர் வேகமாக உருண்டு கொண்டே கொட்டகைக்குள் வந்ததும் என் பெயரை சொல்லி தீயை வைத்து விட்டான் என்று கூச்சல் போட ஆரம்பித்து விட்டார். தீ வேகமாக பரவ ஆரம்பித்து விட்டது. அங்குள்ள வேலையாட்கள் எது செய்தும் தீ பரவுவதை தடுக்க முடியவில்லை. குருதேவரோ சிரி என்று பலமாக சிரிக்கின்றார். நாங்கள் இருக்கும் இடம் வரையில் தீ பரவிக்கொண்டு வருகிறது. சிறிது நேரத்தில் நாங்கள் இருக்கும் இடமும் தீப்பிடித்து விடும் நிலையை அடைந்து விட்டது. இவர் சிரிப்போ அடங்கவில்லை. மற்றவர்களோ அலறுகின்றார்கள். நான் என்ன செய்வதென்று தெரியாது விழித்து கொண்டிருக்கின்றேன். திடீரென்று சிரிப்பை நிறுத்தினார் குருதேவர். நெருப்பு அணைந்துவிட்டது. அலறியவர்கள் சிரிக்கத் தொடங்கிவிட்டார்கள். அங்குள்ளவர்களுக்கு ஆச்சரியமாக ஆகிவிட்டது. மறுநாள் ஐவர் மலைக்கு ஒரு கூண்டு வண்டியில் குருதேவரை கூட்டிக் கொண்டு போனோம். ராமசாமி நாயுடு எங்களை மலையில் விட்டுவிட்டு பாப்பம்பட்டி திரும்பிவிட்டார். நானும் குருதேவரும் ஐவர் மலையில் இருந்தோம். இரவு 10 மணி வரை பல உபதேசங்களை கொடுத்து கொண்டிருந்துவிட்டு என்னை படுத்து தூங்கச் சொல்லிவிட்டு அவரும் படுத்து கொண்டார். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். அப்புறம் நானும் குருதேவரும் ஐவர் மலையில் குருதேவர் இரவு அந்த 10 மணி வரை பல உபதேசங்களை கொடுத்து கொண்டே நிற்பாட்டினார். இரவு கொஞ்சம் சிந்திக்கலாமா?
10 மணி வரை பல உபதேசங்களை கொடுத்து கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி சப்தரிஷி மன்றங்களின் பேரருள் பேரொளியை நமக்குள் எடுக்கும் இரவு 10 மணி வரை பல உபதேசங்களை கொடுத்து கொண்டு உடலில் இருக்கின்ற உணர்வில் இருக்கின்ற ஒவ்வொரு இரவு 10 மணி வரை பல உபதேசங்களை கொடுத்து கொண்டிருந்து எரிந்து விடுகிறது, என்னை அவித்து விடுகிறது, படுத்து தூங்க சொல்லிவிட்டு அவரும் படுத்துக் கொண்டார். மாற்றிய நிலை என்று யாம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. இது ஏற்கனவே இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறாங்க. மகிழ்ச்சி சாமிகளை குரு அருள் பெறுவோம். அங்கே இரவு 10 மணிக்கு என்ன உபதேசம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க, மட்டும் சொல்லலை. அடுத்தது குரு அருள் பெறுவோம் தொடரும். ரொம்ப ரொம்ப அற்புதமான நிலைகள். அடுத்தது இந்த அடுத்த தலைப்பு வித்தைகளை கற்றுக்கொள் என்கின்றார். அப்புறம் அடுத்த தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்புங்க. குருதேவரை முதுகில் சுமந்து செல்லுதல். மனிதனின் வாழ்க்கைன்னு இருக்கு பாருங்க, மிக 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 முக்கியமான விஷயம். அவசியம் பார்ப்போம் ஒவ்வொரு தலைப்பையும். சரிங்க, வணக்கம். குரு அருளை பெறுவோம். இந்த அளவில் அதை நிறைவு செய்யலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம். குரு